ரோம் நகரில் மரணமடைந்த கார்டினல் சைமன் லூர்துசாமியின் உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு புதுச்சேரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அவருக்கு வயது 91. ரோம் நகரில் உள்ள கத்தோலிக்க திருச்சபையின் கார்டினலாக இருந்த சைமன் லூர்துசாமி கடந்த 2ஆம் தேதி அங்கு மரணமடைந்தார். 91 வயதான லூர்துசாமியின் உடலுக்கு கடந்த 5ஆம் தேதி கத்தோலிக்க திருச்சபையில் தலைவர் போப் பிரான்சிஸ் வாட்டிகனில் இரங்கல் திருப்பலி நடத்தினார். இதைத் தொடர்ந்து சனிக்கிழமை அன்று இரவு ரோமில் இருந்து விமானம் மூலம் லூர்துசாமியின் உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. விமான நிலையத்தில் புதுச்சேரி மாநில பிஷப் லூர்துசாமியின் உடலை பெற்றுக் கொண்டார். அங்கேயே கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். தமிழகத்திற்கே பெருமை சேர்த்த முதல் தமிழ் கர்தினாலாகவும் ரோமிலே பேராயத்தில் தலைவராகவும் நியமனம் செய்யப்பட்ட கார்டினல் லூர்துசாமி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்தார் என்ற துயரமான செய்தி. அவருடைய உடல் இன்று இங்கு வந்து சேருகின்றது. இங்கிருந்து அவருடைய பிறந்த உயர்மறை மாவட்டமாகிய கடலூர் பாண்டிச்சேரிக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது. திங்கள் காலை 10 மணிக்கு அவரது உடல் பேராலயத்தில் நல்லடக்கம் செய்யப்படவிருக்கின்றது. சென்னை விமான நிலையத்தில் இருந்து புதுச்சேரிக்கு லூர்துசாமியின் உடல் கொண்டு செல்லப்பட்டது. புதுச்சேரி மற்றும் கடலூர் மறைமாவட்ட பேராயராக பணியாற்றிய சைமன் லூர்துசாமியின் உடல் புதுச்சேரியில் உள்ள ஜென்மராக்கினை அன்னை ஆலய வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. புதுச்சேரி கவர்னர் வீரேந்திர கட்டாரியா மற்றும் கிறிஸ்தவர்கள், பொதுமக்கள் என்று பலரும் லூர்துசாமிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து லூர்துசாமியின் உடல் திங்கள் அன்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது. லூர்துசாமியின் நல்லடக்கத்தை முன்னிட்டு புதுச்சேரி திங்கள் அன்று பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.